ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மசாலாலாம் ஃப்ரை பண்ணி அரைச்சி ஊற்றின ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நம்ம வந்து பொடி போட்டு செய்வோம் ஒரு சிக்கன் குழம்பு. இது பார்த்திங்கன்னா மசாலாலாம் தனியாக நம்ம வந்து வறுத்து அரைச்சி எடுத்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் வந்து தனியா போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 வரமிளகா போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்ற வேணாம், எண்ணெய் ஊற்றாதையே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கட்டும். இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகு சேர்த்திக்கோங்க. ஜீரகம் வேணாம், மிளகு மட்டும் போதும். இது மீடியமான ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுச்சு. இதை தனியாக நம்ம வந்து மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிடுறேன். பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்குவது. இப்போ 1 ஸ்பூன் வந்து சோம்பு கசகசா, ஒரு 2 பட்டை போட்டு இதையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துல, ஆனியன் மட்டும்தான் இந்த குழம்புக்கு மெயினான வந்து பொருள். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிக்கிட்டு இருக்குது. நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் தனியாக வந்து வீட்டில் சாப்பிடவாதுங்க குழந்தைங்க. இப்போ இந்த வந்து ஆனியன் கூடயே நல்லா வணக்கி அரைச்சிட்டோன்னு வைங்களேன், கருவேப்பிலையெல்லாம் அந்த குழம்புலேயே வந்து ஆட் ஆகிடும். தனியாக பொறுக்கி வைக்க மாட்டாங்க. ஆறின வாட்டி இதை வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க மாட்டிங்களா தனியா மிளகு, இது கூடயே வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே தவாவில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட வந்து இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகுது. தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ எப்பயுமே வந்து இந்த சிக்கன் வந்து வணக்கையிலேயே நீங்கள் சேர்த்துனீங்கன்னா இந்த கலரிங் கொஞ்சம் வரும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, நான் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து இந்த ஆனியனை வந்து வணக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தண்ணி விடும். இது வந்து நம்ம நல்லா மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆனியனை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு, தண்ணியே நம்ம சேர்த்துல நல்லா பாருங்கள் ஒரு பாதி வேக்காடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த வெங்காய சாந்து, வரக்கொத்தமல்லி, மிளகாலாம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை கலக்கி ஊற்றிட்டேன். இதுவே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சாந்தெல்லாம் இதில் வந்து ஊற்ற தேவையில்லை. இதுவே வந்து நல்லா திக்காக வரும். பாருங்கள், சாதத்துக்கு, சப்பாத்தி, நான், தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து செட் ஆகும். இப்போ இதை மூடி போடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் கிரேவி நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸு, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி
ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.